ஹலோ! வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, யுகேல வுடன் ஹவுஸஸ் எவ்ளோ ஸ்ப்ரெட்டடா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். யுகேல இவ்ளோ வுடன் ஹவுஸஸ் மெயின்டெயின் பண்றதுக்கு மிக முக்கிய காரணங்கள் சில இருக்கு. ஸோ, அதனால இவங்க வந்து இன்னும் இந்த வுடன் கன்ஸ்ட்ரக்ஷன விட்டு மாறாம இருக்காங்க. ஈவன் தோ இவங்க கிட்ட நெறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துமே இன்னும் மாத்தாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். ஸோ, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சஸ்டைனபிலிட்டி. ஸோ, சஸ்டைனபிலிட்டிங்கிறது வரப்போ இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ் மட்டும் பார்க்க மாட்டாங்க. அத தாண்டி நெறைய விஷயத்த பார்க்குறாங்க. முக்கியமா பொல்யூஷன் கண்ட்ரோல் பிளஸ் வந்து கார்பன் எமிஷன்ஸ் வந்து கம்மி பண்றதுக்காகவும் இவங்க வந்து சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கோலை வந்து சூஸ் பண்ணி யூகே ஃபுல்லாவே இவங்க இந்த விஷயத்தை மெயின்டைன் பண்றாங்க. ஸோ யூகே மட்டும் கிடையாது, என்டையர் யூரோப் ஈவன் தோ இது வந்து இப்போ நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே வுடன் கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டைன் பண்ணும்போது இவங்களால ஈஸியாக வந்து கார்பன் எமிஷன்ஸ் வந்து தடுக்க முடியும். ப்ளஸ் வந்து சஸ்டைனபிள் மெட்டீரியல் சீக்கிரமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அதனால அவங்களுக்கு வந்து லேபர் காஸ்ட் வந்து கம்மியாகும், டைம் ஃப்ரேம் கம்மியாகும். அதையும் தாண்டி இவங்களுக்கு வந்து கிளைமேட் கண்டிஷன்ஸோட ஒத்து போகிற மாதிரி ஒரு மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வுடன் ஹவுசஸ் தான் வந்து இருக்கு. ஏன்னா இங்கே இருக்கிற கிளைமேட் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப கோல்டான ஒரு கிளைமேட். ஸோ இந்த கூல்னஸ் வந்து 12 மந்த்துமே இருக்கும். பட் கூல்னஸோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து மாறுமே தவிர கண்டிப்பாக வந்து அந்த கூல்னஸ் வந்து 12 மந்த்ஸ்மே வந்து இங்கே இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ இங்கே இருக்கிற லோக்கலைட்ஸ்க்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து வுடன் மெட்டீரியலில் காஸ்ட் எமிஷனோட ப்ளஸ் வந்து கார்பன் எமிஷனோட நிறைய விஷயங்களோட சேர்த்து சஸ்டைனபிளாகவும் அஃபோர்டபுளாகவும் இந்த ஹவுசஸ் இருக்கிறதுனால இவங்க மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து வுட் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ காலம் மாறியும் இவ்வளோ டெக்னாலஜிஸ் வளர்ந்தும் இவங்க இன்னும் இந்த வுடன் ஹவுசஸில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் இருக்கு. இவங்க எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ் போனாலும் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறது இங்கே இருக்கிற கல்ச்சுரல் ஹெரிட்டேஜஸ் பார்ப்பாங்க. இங்கே இருக்கிற லோக்கல் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜஸாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற ஒரு சின்ன சின்ன க்ரீனர் ஸ்பேஸாக இருக்கட்டும், எந்த ஸ்பேஸ் பார்த்தாலும் இங்கே இருக்கிற ஒரு பில்டிங் கட்ட போகிறாங்க அப்படின்னாலோ இல்லை எக்ஸிஸ்டிங்காக ஒரு பில்டிங் இருக்குன்னாலோ அதோட ஏஸ்தட்டிக் பர்பஸ் வந்து மாற்றாமல் அதே ஒரு ஃபீல்டோட கொடுக்கணும் அப்படின்றதான் பார்ப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற வுடன் ஹவுசஸ் வந்து இங்கே இருக்கிற லோக்கல் ஹெரிட்டேஜஸோட ஒத்து போகிறதுனால இவங்க இந்த விஷயத்த மாற்ற வேண்டாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டில் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த மெயின் பாயிண்ட்ஸ் அவங்க இன்னும் வுடன் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து மாறாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வுடன் ஹவுசஸ் இங்கே பார்க்கும்போது முக்கியமாக இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை வந்து உங்களுக்கு சிங்க் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்.